காவேரிக்கு வந்துட்டு கேர்டேக்கர் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்டா விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு, "என்ன காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல. நான் ஒண்ணு பண்ணியிருக்கிறது வந்து உனக்கு புடிச்சிருக்குன்னு தான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து சிரிக்கிறாங்க. "காவேரி நான் ஒண்ணு சொல்லுவேன். அத நீ செய்வியா?" அப்படின்னு சொன்ன உடனே, "என்னங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, "காவேரி நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வரியா? அன்னைக்கு நீங்க வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க? காவேரி நீ ஒன்னும் ஆஃபீஸ்க்குலாம் தேவையில்லன்னு சொன்னீங்கல்ல, இப்ப மட்டும் எதுக்கு நீங்க என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ப்ளீஸ் காவேரி நீ கண்டிப்பா இப்ப வந்து கிளம்பி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு சரிங்க நான் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா வந்து காவேரி கிட்ட போயிட்டு என்ன காவேரி எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு வந்து ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்கு, விஜய் இப்பதான் போன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு இங்க பாரு காவேரி உன்கிட்ட அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் வாங்கிட்டாங்கல்ல, இன்னொரு சைன் வாங்கறதுக்காக தானே அன்னைக்கு நீ வந்து ஆபீஸ் போன, அதனாலதான் விஜய் வந்து உன்னை ஆபீஸ் வர சொல்லி கூப்பிடுறாங்க, அது உனக்கு புரியலையா அப்படின்ட்டு சொல்றாங்க. காவேரிக்கு மனசுக்குள்ளேயே ஒருவேளை அதுக்காக தான் இருக்குமோ, நம்ம ஆபீஸ் இப்போதைக்கு தேவையில்ல, இல்லைன்னா விஜய் வந்து நம்ம கிட்ட திருப்பி சைன் வாங்கிட்டாருன்னா என்ன பண்றது, தாத்தா வந்துட்டு விஜய் இப்பதான் எனக்கு கால் பண்ணா உன்னை ஆபீஸ் வர சொல்லி சொன்னானே நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா தாத்தா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க. என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.